வணக்கம் நண்பர்களே. ஒரு வருடத்துக்கு முன்னால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் இருக்கும்போது, சனாதனம் என்பது ஒரு டெங்கு வைரஸ் போன்ற ஒரு பரவும் ஒரு வைரஸ், இது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு. இது நான் பெருமளவு ஒத்துக்கிறேன். ஆனால் வேற டெங்கு வைரஸ் போல பரவுற பல வைரஸ்கள் இருக்கின்றன. சனாதனம் சமூகத்துக்கு வைரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வேற ஒரு வைரஸ் ஒன்று இருக்குது. அதை பற்றி இப்போ பேசுவோம். சென்னையில் எம்டிசி பஸ்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு பூராவுமே அரசு பஸ்கள் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சென்னையை மட்டும் இப்போ பார்ப்போம். இந்த பஸ்கள்னால பல சாவுகள் நடக்கின்றன. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த எம்டிசி அரசு அமைப்பின் கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் ரெட் லைட்டை மீறி போ அப்படின்னு சொல்லி பல தலைமுறை டிரைவர்களை பழகியிருக்கு. நான் சென்னையில் 30 வருஷமாக இருக்கேன். பல்லவன் பஸ்ஸாக அது இருந்த போதுலேருந்து இருக்கேன். ரெகுலராக ரெட் லைட்டை தாண்டி போகிறது எம்டிசி பஸ் டிரைவர் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ரெட் லைட்டில் அவங்களுக்கு முன்னாடி மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் அடித்து உங்களை விளக்க வச்சு அபாயகரமாக வண்டியை ஓட்டி உங்களை இடிக்கிற மாதிரி ரெட் லைட்டை தாண்டி போவாங்க. திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் சிக்னல் முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நானே பார்த்தேன். 2 ஸ்கூல் பசங்க, அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் தாண்டி போகும்போது அவங்கள இந்த மாதிரி ரெட் லைட்டை மீறிய ஒரு பஸ் கிட்டத்தட்ட அடிச்சிருச்சு. அப்புறம் அந்த பசங்க பயந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு ஓடினாங்க. இதை நானே பார்த்தேன். 30 வருஷமா பல தலைமுறை டிரைவர்களா இந்த கலாச்சாரம் தொடர்றதுனால இதையும் ஒரு வைரஸ், சனாதனம் போன்ற ஒரு வைரஸ். ஆனா இது அரசாங்க அமைப்பில், அரசு துறையில் உள்ள ஒரு வைரஸ். நான் என்ன சொல்றேன், இந்த வைரஸை, அரசாங்க அமைப்பில் உள்ள வைரஸை ரெட் லைட்டை தாண்டாம போக சொல்லி இவ்வளவு பேருக்கு சாவுக்கு காரணமா இருக்காம வச்சு, ஹார்ன் கண்ணாப்பினான்னு ஸ்கூல் பக்கம்லாம் அடிக்காம வச்சு, இந்த அரசு அமைப்பின் கட்டமைப்பை உதயநிதி ஸ்டாலினும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். நான் கையில் இருப்பது அரசாங்கத்தின் அதிகாரம், மாற்றக்கூடியது அரசு ஊழியர்களின் செயல்பாடு. அதை பண்ணலாமே முதல்ல.